ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன லெசன்ஸு ப்ளஸ் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். கொஷின் பேட்டர்ன் சரிங்களா. கொஷின் பேட்டர்ன் நமக்கு தெரியும். எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. நம்ம 11th எழுதியிருப்போம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் என்ன பண்ணுறதில்ல, ஆன்சர்ஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே 25ன்னு வரணும். ஸோ 5 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணுறது கிடையாது. 2 மார்க் 3 மார்க் அப்போதே விட்டுறாங்க. 5 மார்க்ஸ் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணால் தான் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் 70க்கு 70 எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. குறிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கொஷின் பியூர் சயின்ஸ் பாட்னியில் குவார்ட்டர்லி எக்ஸாம் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின். இந்த 5 மார்க் அனலைஸ் வச்சு நீங்கள் 5 மார்க்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். ஒரு 2 இயர் கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. ஆல்ரெடி நம்ம மிட்டமுக்கு முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணோம். நீங்கள் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எந்தளவுக்கு கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய கொஷினும் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ சொல்லக்கூடியதை முழுமையாக கேளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லிடுறோம், ஆனால் அது கேட்காம மறுபடியும் கமெண்ட்டில் கேட்குறீங்க. உங்களுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எழுதணும். நமக்கு கேட்கக்கூடியது எத்தனை அப்படின்னா 10 5 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் சரிங்களா. ஒவ்வொரு சாப்டர்லேருந்து நமக்கு எத்தனை 5 மார்க்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் சரிங்களா. நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெசன் மட்டும் படித்தா போதும். இல்லை நான் 2 அட்டன் பண்ணுறேன்னா 2 லெசன் படித்தா போதும். 3 அட்டன் பண்ணால் 3 லெசன் படித்தா போதும். இல்லை எனக்கு 4 வேணும், இல்லை 5மே அட்டன் பண்ணால் 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் என்ன பண்ணுவாங்க நீங்கள் படித்தோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கருவுதலுக்கு பின் மலரின் பாகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதுக்கடுத்து அல்லதில் பார்த்திங்கன்னா தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பு. இது ரெண்டுமே ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து 35 பாருங்கள். ஓங்கு மரத்தில் எடுத்துக்கோட்டுடன் விவரி அல்லது இருப்பண்பு கலப்பு என்றால் என்ன சரிங்களா. இது ரெண்டுமே என்னது செகண்ட் லெசன். அதுக்கடுத்து 3வது கொஷின் பார்த்திங்கன்னா மடியத்தின் வகைகளை விளக்கப்படுத்த வரை அல்லது பார்த்திங்கன்னா யூக்கரட்டிக்கலாக டிஎன்ஏ இரட்டைப்பாதல். இது என்னது தேர்ட் லெசன். அதுக்கடுத்து உயிர் தொழில்நுட்ப பயன்பாட்டை குறிப்பிடுக அல்லதில் பார்த்தீங்கன்னா பிபிஆர் 322 என வார்த்தையிலேருந்து நீங்கள் அறிந்து கொள்வது. இதான 3 மார்க்ஸ்னு கேட்குறாங்க, ஒரு சில டைம் 5 மார்க்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுங்க. எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அது 4th லெசன். இந்த தாவர திசுவளர்ப்பை அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை அல்லதில் பார்த்திங்கன்னா தாவர திசுவளர்ப்போட பயன்பாடுகள். மோஸ்ட்லி இதுதான் 5 மார்க்ஸ். இன்னும் 1 2 இருக்குது. 4 5 மார்க்ஸ் படிச்சுட்டிங்கன்னா அந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு 10 மார்க்ஸில் ஒரு 5 மார்க் உண்டு. இது 5வது லெசன் சரிங்களா. இது ஒரு இயர் கொஷனில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரோட 5 மார்க்ஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக அல்லது பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ உருமாற்றத்தில் மூலக்கூறு செயல்முறை சரிங்களா. இது ரெண்டும் தேர்ட் லெசன். அதுக்கடுத்து மஞ்சளில் உயிர் பொருள் கொள்ளை பற்றி குறிப்பெழுதுக. உயிர் தொழில்நுட்ப பயன்பாடு. இது 4th லெசனில் இருக்கக்கூடியது. தாவர திசு வளர்ப்பை அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு என்றால் அதன் சாத்தியமான ஆபத்து பாதுகாப்பு அம்சங்கள். இது 5th லெசனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து சான்லிவாயில் மகரந்த சேர்க்கை. அதுக்கடுத்து டப்பிட்டம். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. டப்பிட்டம் என்றால் என்ன, அதன் பணிகள். இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது. அந்தி மந்தரில் பல்வேறு நிற மலர்கள் தோன்றும் மரபணுக்களின் புறத்தோற்றம் ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன் சரிங்களா. அப்போ எல்லா லெசனும் மிங்கிள் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறோம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லெசன்லேயும் 2 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை லெசனில் 5 மார்க்ஸ் படிக்கிறீங்களோ அந்த 5 மார்க்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ப்போம். 2 மார்க் 3 மார்க் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். நம்ம 6 2 மார்க் ஆன்சர்ஸ் பண்ணணும். இங்கே 7 அல்லது 8 கேட்டிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 சரிங்களா. 9 கொஷின் கேட்டிருக்காங்க. 9ல் 6 நமக்கு என்ன பண்ணணும், ஆன்சர்ஸ் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 லெசன் 9 கொஷின் தான் கேட்பாங்க. அப்போ ஏதோ ஒரு லெசனில் மட்டும்தான் ஒரு 2 மார்க் இருக்காது.
அதே போல் ஏதோ ஒரு லெசனில் மட்டும்தான் 3 மார்க்ஸ் வந்து இருக்காது, மற்றபடி எல்லாமே இருக்கும். இங்கே சின்ன சாப்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5th லெசன் சரிங்களா, ஒரு வேளை 5th லெசனில் மட்டும் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ மிஸ் ஆகலாம். மற்றபடி ஒவ்வொரு லெசன்லேருந்தும் 2 2 மார்க்கு 2 3 மார்க். அப்போ வந்து இதுவே 10 ப்ளஸ் வந்து என்னது 10 20 மார்க்ஸ். ஒரு லெசனும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 20 மார்க்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக 2 மார்க்கு 3 மார்க்லேயே கொஷின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து ஒரு லெசன் படிச்சிங்கன்னா 20 மார்க்கு, 2 லெசன் படிச்சிங்கன்னா 40, 3னா 60, 5 லெசன் படிச்சிங்கன்னா 100 மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சாய்ஸோட இது எல்லாமே இருக்கிறப்ப சரிங்களா, அந்த ஒரு லெசன் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா. இதில் பாருங்கள், நகர்கள், மெலாக்கோஃபில்லி இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கோல்சிசின் மட்டும் சொன்னதில்லை. அதுக்கடுத்து இந்த மரபணு மாற்றத்துக்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் இதெல்லாம் திருப்பி கேட்குறாங்க. பிரிகுறு சொல்லியிருக்கோம், நுண்ணுயிர் நீக்கம் சொல்லியிருக்கோம், மரபணு பொறியியலுக்கான கருவிகள் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள், தப்பிட்டத்தின் பணிகள், முதிர்ந்த கருப்பையில் அமைப்பு இது சொல்லியிருந்தோம், பிற்கலப்பு, மரபணு வரைபடம், குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம், மரபணு மாற்றப்பட்ட உணவோட அபாயம், தனிசெல் உற்பத்தியில் பயன்படும் நுண்ணுயிர், செயற்கை விதை, வணிக முக்கியத்துவம் வாய்ந்த 2ஆம் நிலை வளர்ச்சி மாற்றப் பொருட்கள், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். அதே போல் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள், இங்கேயும் அதே போல் தான் சரிங்களா. 6 2 மார்க்கு 6 3 மார்க் அட்டன் பண்ணோம். 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி இருக்கும், அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் ஒரு கம்பல்சரி இருக்கும். இந்த கொஷின் பாருங்கள் சரிங்களா, இந்த டயாஸ்கோரே கொஷின் சொன்னதில்லை. ஆனால் இந்த சுரப்பு டப்பிட்டம், ஊடுருவு டப்பிட்டம் சொல்லியிருக்கோம், உண்மை பெருக்கம் சொல்லியிருக்கோம், மரபணு இடைச்செயல் சொல்லியிருக்கோம், PBR 322 சொல்லியிருக்கோம். இந்த 21வது கொஸ்டின் பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து மரபணு மாற்றத்துக்கு வேறுபடுதல், உடல் கருவாக்கம், உரைகளை அது மட்டும் நம்ம வந்து சொன்னதில்லை, மற்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸை பார்த்திங்கன்னா ஒட்டுதல் பதிமீட்டர் சொல்லியிருக்கோம், கருவுராக்கணி சொல்லியிருக்கோம். இது 27 சொன்னதில்லை, 28 சொல்லியிருக்கோம், 29 சொல்லியிருக்கோம், 30, 31, 32 சொல்லியிருக்கோம் சரிங்களா. 33 மட்டும் சொன்னதில்லை. ஸோ இதுதான் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸு. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் சரிங்களா. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நல்லா தெளிவாக என்ன பண்ணுங்க படிங்க. நமக்கு வந்து 15 1 மார்க்ஸ் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 10 சரிங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இப்பயே ப்ரிப்பேர் ஆகணுன்னா ஒரு சில ஸ்டாஃப் வந்து கொஷின் எடுக்கிறப்ப இன்டீரியர் கொஷின்லாம் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயும் அதே பேட்டர்னில் தான் வரும். 3 or 4 1 மார்க்ஸ் வந்து இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் லாஸ்ட் இயருக்கு முந்தைய இயரில் கேட்ட கொஷினு, ப்ளஸ் வந்து இது வந்து லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின். இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பாருங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் சேலஞ்சு இதெல்லாமே வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாததுனால ப்ளஸ் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.